வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் கட்டணம் குறைப்பு தொடர்பிலே பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பாராளுமன்றம் கலைக்கப்படும் திகதி குறித்து வெளியான அறிவித்தல். கிளிநொச்சியில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் சிறுவர் பூங்கா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் போராட்டம், அரசுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோய் பரவல், 23,731 நோயாளர்கள் அடையாளம். இலங்கை போலீசாருக்கு அமெரிக்காவில் விசேட பயிற்சி. மன்னாரில் புதையல் தோண்ட முற்பட்ட கடற்படை அதிகாரிகள் உட்பட 7 பேர் கைது. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 26 பேர் காயம். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான காவல்துறையினரின் அராஜகம் பின்னணியில் ராஜாங்க அமைச்சர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கிய பருகிய இராணுவத்தினர். இன்றைய வானிலை முன்னறிவிப்பு, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எதிர்வரும் 2 மாதங்களில் மின்சார கட்டணத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கொலன்னாவ பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பில் பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். இத்தொடர்பிலே அரசாங்கத்துக்குள் நாங்கள் பேசி வருகிறோம். இந்த மின் கட்டண குறைப்பை அடுத்த 2 மாதங்களில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். உமா ஓயா மின் உற்பத்தி நிலையத்தின் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதனால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும். அதற்கமைய மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 14 அல்லது 15ஆம் திகதி பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்ஷவின் குடும்ப உறுப்பினருமான உதயதுங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் முதலிலே நடாத்தப்பட்ட உருவாகும் புதிய அரசாங்கத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஆராயப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையென்றால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது வேறொரு கட்சியின் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க இடமுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாள் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான இணக்கப்பாடு ஜனாதிபதியுடன் எட்டப்பட்டுள்ளதாகவும் உதயதுங்க வீரதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சியில் இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்படும் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் 2:30 மணியளவில் சட்டத்தரணி சுகாஸ் தலைமையில் இடம்பெற உள்ளது. கிளிநொச்சி டிப்போ சந்தியிலுள்ள இராணுவ யுத்த வெற்றி நினைவு சின்னம் அமைந்துள்ள பகுதியில் இராணுவத்தினரால் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் நிலையில் இந்த எதிர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டத்திற்கான காரணத்தை கேட்டு அமைதிப்படுத்த முனைந்த போது அமைதியின்மையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீதி போக்குவரத்துக்கு இடமளித்தும் போராட்டம் செய்ய காவல்துறையினரால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலுள்ள குறித்த பகுதியை சுற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான வாயிலை மறித்து அமர்ந்தவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிப்போ சந்தியிலுள்ள இராணுவ வெற்றி சின்னத்தில் அமைந்துள்ள வளாகத்தில் சிறுவர் பூங்கா இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 22ஆம் திகதிக்கு பின்னர் அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் ஒன்றிணைந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்காதனால் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் சாகன தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊவா மாகாணத்தில் 20ஆம் திகதியும் மேல் மாகாணத்தில் 21ஆம் திகதியும் மாவட்ட மட்டத்தில் பணிப்புறக்கணிப்பு போராட்டமானது இடம்பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் 3ஆம் திகதி இடம்பெற இருந்த கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்தலில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் 15க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்ட நிலையில் டெங்கு நோய் பரவலும் இலங்கையில் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி இந்த வருடத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 5,057 பேரும், ஹம்பகா மாவட்டத்தில் 2,214 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,244 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் 3,879 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,458 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை போலீசாருக்கு அமெரிக்காவில் விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அரச சொத்துக்களை கொள்ளையிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காகவே இவ்வாறு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இலங்கை போலீசார் உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறான விசேட பயிற்சிகளை வழங்க அமெரிக்க இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும், இந்த உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கோஷங்களை எழுப்புவதன் மூலம் கள்வர்களை பிடித்துவிட முடியாது எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு முறையான பயிற்சிகளை பெற்று போலீஸ் உத்தியோகத்தர்களை ஒத்துழைப்பு அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கள்வர்களை கைது செய்வதற்கான நிதி குற்றச்செயல் தடுப்பு ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், அவற்றினால் கள்வர்களை பிடிக்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்வர்களை பிடிக்கவில்லை என தன் மீது குற்றம் சுமத்துவதில் பயனில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகர்களுக்கு பயிற்சிகளை வழங்க அமெரிக்கா இணங்கியுள்ளதாகவும், கள்வர்களை பிடிக்க 2 ஆண்டுகள் தேவைப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்தை மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் பேசாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சிறுதோப்பு காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்கலாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று மாலை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் இணைந்து திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனையவர்கள் தென்பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும், கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களை ஒப்படைத்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம், மந்திர பொருட்கள் ஆகியவற்றையும் மீட்கப்பட்டு பேசாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை அபிசாவளை வீதியில் இன்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாகவும், அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விற்கு காவல்துறையினர் இடையூறு விளைவித்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரமூலை வளாகத்துக்கு முன்பாக கலை கலாச்சார பீட மாணவர்கள் ஒன்றியத்தினால் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 9:30 மணியளவில் குறித்த நிகழ்வு நடைபெற இருந்த போதிலும் மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு மஞ்சள் நிற கொடிகளை காலை வந்து காவல்துறையினர் அகற்றியதோடு அவற்றை காவல் நிலையத்திற்கும் எடுத்து சென்றுள்ளார்கள். இதேவேளை அங்கு வந்த ஏறாவூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட ஏனைய காவல்துறை அதிகாரிகளும் பதாதைகள் மற்றும் சுடர்கள் ஏற்றப்படக்கூடாது என கூறி தடுத்ததுடன் அங்கிருந்த பதாதைகளையும் கிழித்து எறிந்து மாணவர்களை மிகவும் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்ச்சியாக சீருடை தரிக்காத காவல்துறையினர் அங்கிருந்த அனைவரையும் காணொலி பதிவு செய்ததோடு ஊடகவியலாளர்களையும் தெளிவாக தெரியும் வகையிலே பதிவுகளையும் எடுத்திருக்கின்றார்கள்.
மேலும் மாணவர்கள் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்த இருந்த வேளை அதை தடுத்ததோடு அந்த இடத்தை விட்டு கலையும்படியும் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லும்படியும் இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் கைது செய்வோம் என காவல்துறையினர் மாணவர்களை மிரட்டியுள்ளார்கள். இந்த நிகழ்வின் போது காவல்துறையினர் ஏற்பட்ட தீபங்கள் காலால் மிதிக்கப்பட்டும் துண்டு பிரசுரங்கள் கிழித்தறியப்பட்டும் மாணவர்களை மிரட்டி அராஜகத்தை அரங்கேற்றியிருந்தார்கள். இதன்போது மட்டக்களப்பில் மாத்திரம் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை குழப்புகிறீர்கள் என்று மாணவர்களிடம் காவல்துறையினரிடமும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15 வருட நினைவு நிகழ்வை முன்னிட்டு தமிழர் தாயகங்களில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்ட இடமொன்றில் ஸ்ரீலங்கா இராணுவ வீரர்கள் பலரும் வந்து கஞ்சியை வாங்கி அருந்தியுள்ளார்கள். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதேவேளை கடந்த 16ஆம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்ட போதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து பருகியிருந்தார்கள். எனினும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் போது காவல்துறையினர் அதனை தடுத்து பெரும் அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மேல் சப்ரமுகவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரமுகவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிலீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் தென் மாகாணத்தில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 km/h வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.